சென்னையில் விசிட் பண்ணுறதுக்கு நிறைய அட்ராக்ஷன் இருக்குது. அதில் சில இடங்கள்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. ரீசெண்ட் டேஸில் மக்கள்லாம் புது இடங்களை பார்க்குறதுக்கு தான் விரும்புகிறாங்க. இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய விசிட்டர்ஸ் வரதில்லை. அதுக்கு மேபி வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கலாம். ஆனால் அதை நம்ம டிபேட் பண்ணுறதுக்காக வரல. நம்மளோட ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ஷன். அது பழையசாக இருந்தாலும் சரி, புதுசாக இருந்தாலும் சரி, அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டான். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வள்ளுவர் கோட்டம். வள்ளுவர் கோட்டத்துக்கு நான் உங்களுக்கு பெரிய இன்ட்ரொடக்ஷன்லாம் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது நுங்கம்பாக்கமில் இருக்குது. அப்படி இன்கேஸ் தெரியாதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். இங்கே என்ட்ரி டிக்கெட் அடல்ட்டுக்கு வெறும் 10 ரூபா தான். சில்ட்ரன்ஸுக்கு ஒரு 5 ருபீஸ் சம்திங் வாங்குறாங்க. பார்க்கிங் கூட அவங்க எங்ககிட்ட எதுவும் சார்ஜ் பண்ணல. நான் 2 வீலரில் தான் போயிருந்தேன். சார்ஜ் எதுவும் பண்ணவே இல்லை. ஸோ உள்ளே போனவொடனே ஒரு கார்டன் ஒன்று இருக்கும். ஸோ கார்டன் ஏரியாவுக்குள்ளே போனவொடனே ஒரு எலிவேஷன் மாதிரி ஒரு செட்டப் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு. டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் இருக்குது. ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான், நீங்கள் ஏர்லி மார்னிங் போகிறதா போங்க. 9, 10 அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் 4:30 5 அந்த மாதிரி போயிடுங்க. மதியம் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே கேமரா ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, அப்புறம் எப்படி இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அதே மைண்ட் வாய்ஸ் தான் அந்த செக்யூரிட்டி என்கிட்ட இங்கே கேமரா நாட் அலவுட் சொல்லும் போதும் இருந்துச்சு. நானும் சரி ஓகே செக்யூரிட்டி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு கேமராலாம் பேக் பண்ணி உள்ளே வச்சுட்டேன். ஆனால் போய் பார்த்தா தான் தெரியுது, அங்கே நிறைய பேர் ஃபோன்லாம் கேமரா எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஃபோனுக்கும் என்னோடய கேமராவுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. ரெண்டும் ஒரே ரெசல்யூஷன் தான். என்ன அவங்க ஃபோனில் பிடிப்பாங்க, நான் கேமராவில் பிடிப்பேன். சரி ஓகே, இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்னோடய கேமராவை பேக்லேருந்து எடுத்து நானும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி வாங்க, இப்போ நம்ம இன்ஃபர்மேட்டிவ் செஷனுக்குள்ளே போகலாம். வள்ளுவர் கோட்டம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது 1970s. அப்போது சீஃப் மினிஸ்டராக இருந்தது கருணாநிதி. இந்த மானுமெண்ட், அதாவது இந்த நினைவு சின்னத்தில் நிறைய விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெக்கரேட்டிவ் ஆர்ச் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருக்குது, விச் கேன் அகாமடேட் ஆல்மோஸ்ட் 3500 நம்பர்ஸ். அதாவது 3500 பேர் அகாமடேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது. அதே மாதிரி அந்த குரல் மண்டபம். இந்த நினைவு சின்னத்தோட ஹால்மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேர் தான், அந்த சேரிட் மாதிரி இருக்கிற தேர். ஸோ அதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 39 மீட்டர். அது மட்டும் இல்லாமல் அதை எதில் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 பிளாக் கிரானைட் ஸ்டோனால் கட்டியிருக்காங்க. அந்த கிரானைட் ஸ்டோன் எல்லாமே திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கு. அந்த தேர் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்கல்ல, ஸோ அதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 2700 டன்னு. அந்த தேரில் வள்ளுவரோட லைஃப் சைஸ் ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்காங்க உள்ளே. நீங்கள் கேமராவில் பார்க்கும்போது தெரியாது, பட் நீங்கள் நேரில் போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அப்படியே அந்த படிக்கட்டெலாம் விட்டு கீழே வந்தீங்கன்னா நான் சொன்ன ஆடிட்டோரியம் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்க்குறது அந்த தேர் தான். ஆனால் இது வந்து ஆடிட்டோரியத்துக்கு பின்னாடி இருக்கும். நீங்கள் கீழே இறங்கி வந்து பின்னாடி வந்தீங்கன்னா இந்த தேர் நீங்கள் பார்க்கலாம். இங்கே அப்பப்போ எக்ஸிபிஷன்லாம் கூட நடத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹேண்ட்லூம், அப்புறம் இந்தியன் சில்க் சாரி, அப்புறம் அந்த ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸு, அந்த மாதிரிலாம் நிறைய எக்ஸிபிஷன்லாம் நடக்கும். இந்த வள்ளுவர் கோட்டம் மானுமெண்ட்டை நீங்கள் லீஷராக சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 1 to 1.5 hours போதும். பெருசாக அங்கே எதுவும் இருக்காது. இந்த சேரிட் இருக்கும், அப்புறம் அந்த ஆடிட்டோரியம், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மேலே டெரஸில் போயிட்டு ஸோ அந்த வியூ பார்க்கலாம். உள்ளே வள்ளுவர் இருப்பார், அது மட்டும்தான். ஸோ ஒரு 1 hour போதும், நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே ஒரு நல்ல வீடியோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். Until then, it's bye from UV. Bye-bye.